ஊழல் வந்து விஓ ஆஃபீஸுக்கு போனால் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் வந்து இது காசு வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 5000 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 500 ரூபா கொடுத்தாலே வேலை முடியுது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த போதையும் பெண்கள்லாம் சரியில்லைன்னு தானே நீங்கள் வந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எடப்பாடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, கருணாநிதி சரியில்லை, ஜெயலலிதா சரியில்லை, 50 ஆண்டு காலம் ஆட்சி சரியில்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, மேடையில் பேசுகிறீங்க. அப்போ சரியில்லாமல் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சாதனை அப்படிங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி. எந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கல, ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா செய்யலாங்க, இல்லது செஞ்சதை வந்து இங்கே கொடுக்கல, வெறுமனே ஃபோட்டோ போட்டு அந்த மலர் வருது. விஜய்னா என்னது? வெற்றி, வெற்றி தான் விஜய். அப்போ உங்கள் பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு அது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வச்சா கூட பரவாயில்ல. அது ஏற்கனவே அதிமுக திட்டம், திமுக திட்டத்துக்கு வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு பேர் வச்சுட்டீங்க. இப்போ எல்லாமே வெறுமனே, அதாவது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி சட்டசபையில் பேசக்கூடாது. அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி வம்புக்கு இழுக்கிறது. வம்புக்கு இழுக்குன்னா அது காரசாரமாக நல்லாயிருக்கும், வியூஸ் நிறைய போகும், ரீல்ஸ் போடலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். தாவைக்கா ஆட்சி அமைஞ்சு ஒரு 100 நாட்களை கடந்துருச்சு. 100 நாட்கள் கடந்து 101 102 அப்படி படம் மாதிரி போய்கிட்டு இருக்குது, போகக்கூடியதான். அந்த நேரத்தில் அவங்க ஒரு சிறப்பு மலரும் வெளியிட்டிருக்காங்க. எதிர்கட்சி தரப்புலேருந்து அதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் பெயர் மாற்ற அரசியல் தான் அப்படின்னு. இவங்க நாங்கள் நிறைய திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கோம் மாற்றத்துக்கான அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களோட? அதாவது இந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு ஒரு கட்சி வந்திருக்குது. ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கொண்டு வந்துச்சு. ஏன்னா அதிகாரிகள் மத்தியில் லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக முதலமைச்சரே வந்து அந்த ஓட்டம் ஓடினார்ல, அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாதிரி போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு நிறைய படை, அதிரடி படைகள்லாம் அமைச்சாங்க. 65 படைகள் அமைச்சாங்க. அந்த அதிரடி படைகள் அமைச்சாங்க, அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. சிங்கப்பெண்கள் அதிரடி படை, அந்த பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்கள் படை, இது வந்து ஏற்கனவே இருந்த திட்டங்கள், அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இருக்கக்கூடிய மக்களை காக்கிற மாதிரி இந்த 3 விஷயம் மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை கொடுத்துச்சு. அதாவது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, அதிகாரிகள் வாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது, போதைப் பொருளுக்கு எதிராக முதலமைச்சரே விழிப்புணர்வு பேசுறது. ஏன்னா ஒரு படத்துல பேசுறது வேற, ரியலா பேசுறது வேற. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டைல் பண்றது, என்னென்ன பண்றாங்க, மாஸ்டர் படத்துல இப்படி பண்ணாரு, சுறா படத்துல இப்படி பண்ணாரு, அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போ உண்மையிலே அவர் பண்ணும்போது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. போதையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசுறது, உறுதிமொழி எடுக்கிறது, அந்த மாரத்தான் ஓட்டம் ஓடினது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு. சிங்கப்பெண்கள் அதை எடுப்படை அமைக்கும் போதே பெண்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா திட்டங்களாக வந்திருக்குது, செயல்பாட்டில் வந்து முழுமையாக கொண்டு போய் சேரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய எண்ணமும் செயலும் எல்லாமே நல்லா இருக்குது. அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவர் சரி நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம், ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு முன்னேற்றமான ஆட்சி அப்படின்னு. அதுக்கான அமைச்சர்கள் ஒத்துழைப்பு வந்து பெரிய அளவில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம பார்க்குறோம் சட்டமன்றத்தில். அதுக்கு என்ன காரணம்? அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம். அனுபவம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று, ஆர்வக்கோளாறுங்கிறது இன்னொன்று. ஒரு சட்டசபை அப்படின்னு நடக்குது, எல்லாமே லைவ்ல போகுது, அது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியுது. லைவ்ல வந்து முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்னா 400 பேர் 500 பேர் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்னா 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ இந்த 8 கோடி மக்களில் ஒரு 2 கோடி பேராவது சட்டசபையில் என்ன நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். இந்திய வரலாற்றிலே வந்து இல்லாத வகையில் என்ன அப்படின்னா சட்டசபையில் ஆளுங்கட்சி அமைச்சர் பேசுகிறத சபாநாயகர் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறார். ஆமாம், அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். யார்? சபாநாயகர் செயல்பாடு வரவேற்கப்பட வேண்டியது. அமைச்சர்கள் வந்து அந்த தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க. அது ஒரு தடவை 2 தடவைன்னா பரவாயில்ல. இப்போ ஆதவ ஒரிஜினல்லாம் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல. அவர் மேடையில் இந்த வம்பு சண்டை எழுப்பாங்கல்ல, அதே மாதிரி சட்டசபையில் வந்து அவர் சரி அவங்கள ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா ஓகே, அவர் சொல்லி வாங்கி கட்டிக்கிறாரு. இப்போ இவர் ஒன்றை சொல்ல, அவங்க ஒன்றை சொல்ல, இவர் ஒன்றை சொல்ல, அவங்க யார் டேமேஜ் ஆகிறாங்க அப்படின்னா டிவிகேனுடைய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் டேமேஜ் ஆகிறாங்க. இது பேசாமையாவது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னா அடிச்சேன்னா வலிக்கணும், அப்படின்னா தான் அடிக்கணும். நீங்கள் இப்படி தொட்டுட்டு தடை விட்டுட்டு வந்துடுறீங்க, அவன் திரும்ப அடிக்கிறான், இப்போ நீங்கள் திரும்ப அடிக்கிறீங்க. இது வந்து சர்ச்சையாக மாறுது, அவங்கள வந்து கோவப்படுத்தி விடுறீங்க. அதுவும் பெர்சனலாக வந்து ஸ்டாலின் வந்து சட்டசபையில் இல்லை, அவர் வந்து வீட்டில் இருக்கிறார்.
அப்போ அவரை வந்து பெர்சனலாக நீங்கள் அட்டாக் பண்ணும்போது அது ஸ்டாலின் குடும்பத்து மேலேயும் ஒரு கோபத்தை உண்டாக்கும். அவங்க குடும்பத்துக்காரங்க வந்து ஆதவர்ஜினா மேலே கோபத்தை உண்டாக்கும். மக்கள் மத்தியிலையும் எதுக்கு இவங்களை விமர்சனம் பண்ணுறாங்க? இப்போ முக ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்தார்ல, முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்கள பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ அதிகமாக விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டார். எடப்பாடியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க. எடப்பாடி நேருக்கு நேராக இருப்பார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார், இவர் ஆளுங்கட்சியாக இருப்பார். அவங்க 2 பேரும் தான் மாறி மாறி பேசிக்கிட்டாங்களே தவிர அந்த மூத்த தலைவர்கள் பற்றி எடப்பாடி பேசும்போதும் கலைஞர் கருணாநிதி பற்றி பேச மாட்டார், ஸ்டாலின் பேசும்போது அம்மா ஜெயலலிதா பற்றி பேச மாட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த ஏன்னா அவங்க இல்லை இப்போது. அப்போ அவையில் இல்லாத போது அவங்கள பற்றி அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போ சும்மா வந்து அப்பாவை காணும், மாமாவை காணும், சித்தப்பாவை காணும்னு போய் சட்டசபையில் பேசுகிறான்னா அது தேவையில்லாத சர்ச்சை தானே உண்டாக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்பவும் அதை தான் சொல்லியிருந்தாரு. விஜயை பாதிக்குது இல்லை, பெர்சனலாக விஜயை பாதிக்குது இல்லை. பிஜேபியிலேருந்து நயனா நாகேந்திரன் ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, அது யாரை பாதிக்குது? ஆதவர்ஜினா பாதிக்குது, யாரை விஜயை பாதிக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி சட்டசபையில் பேசக்கூடாது. அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி வம்புக்கு இழுக்கிறது. வம்புக்கு இழுதுன்னா அது காரசாரமாக நல்லாயிருக்கும், வியூஸ் நிறைய போகும், ரீல்ஸ் போடலாம். அது வந்து மக்களுக்கு என்ன தேவை அதில் அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி அதே மாதிரி அவர் ரஞ்சித்னு ஒரு அமைச்சர், அவர் வந்து ஏடிஎம்கேல உள்ளவர், அவர் டிவி கேட்கவும் கிடையாது. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட வந்து ஒரு கட்சி வச்சுருந்தாங்க. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன், பொருளாளர் வந்து ரஞ்சித்குமார் காஞ்சிபுரத்துக்கார். அந்த முதல் நாள் கட்சியை கலைச்சிட்டு விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். டிவிகேல சேர்ந்துட்டு சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறார். அவர் வந்து பரம்பரை டிவிகே மாதிரி விஜய் ரசிகர் மாதிரி அவர் வந்து ஆக்ஷன் கொடுத்து அவர் பேசின மைக்கை வந்து சபாநாயகர் ஆஃப் பண்ண சொல்கிறார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் வந்து அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறாருன்னு சொல்லி சபாநாயகரே மைக்கை ஆஃப் பண்ண சொல்கிறார். அப்போ சட்டசபையில் மட்டும் அமைச்சர்கள் பேசுகிறதே அவை குறிப்பிலிருந்து நீக்கிற அளவுக்கு இந்த தொடர்ந்து சர்ச்சை வருது. ஒரு சில அமைச்சர்கள் வந்து நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னால் சட்டசபையில் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க, எப்படி இப்போ அருண்ராஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்புட் வந்து நிறைய அதிகமாக பேசினார். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவர் அமைச்சர். அது இப்போ பார்க்கப்படுச்சு. ஆரம்பத்தில் எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க, யாருக்குமே பேச தெரியலன்னு. இப்போ ஓரளவுக்கு அதுதான் சொல்கிறேன், யாருமே பேச தெரியல இல்லை, பேச தெரிஞ்ச ஆட்களும் இருக்கிறாங்க. அருண்ராஜ் பேசுகிறாரு, அந்த அவர் பேசுனதை நம்ம முழுமையாக பார்த்தோம். வன்னியரசு பேசுகிறார், வன்னியரசு கூட கொஞ்சம் இதில் வந்து அங்கங்கே போயிடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று பிஜேபி போயிடுறாரு, இல்லை இலங்கை பக்கம் போயிடுறாரு, அப்படி ஏதாவது ஒன்று போயிடுறாரு. அப்போ இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம இருந்து பேசணும். செங்கோட்டையன் வந்து பாயிண்ட் பேசுகிறாரு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் கொடுக்கும்போது ஆதாரங்களை உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா சபாநாயகர் அப்படின்ட்டு அவர் ஒரு பாயிண்ட் பேசிட்டு பேசுகிறாரு. அது வந்து சட்டசபையில் எடுபடலை. ஏன்னா மற்றவங்க வந்து ஜாலியாக பேசிட்டு போகிறாங்கல்ல, அது வந்து அதிகமாக வந்துடுது. அமைச்சர் ராஜ்மோகன் எதுக்கு பேசுகிறாரு, அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு யாருக்குமே புரியல. இப்போ இது எல்லாமே வந்து சர்ச்சையாக மாறுது. அதே மாதிரி தொகுதிக்குள்ளே வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது. கார்பரேஷன் டெண்டரில் மற்ற டெண்டர்லலாம் அமைச்சர்கள் தலையிடுறாங்க, அமைச்சர்கள் குடும்பத்திலேருந்து தலையிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் போகுது. இப்போ சட்டசபையில் விஜய் மன்னிப்பு கேட்டுறாரு, அதே மாதிரி மக்கள்கிட்ட யார் போய் மன்னிப்பு கேட்பா இவங்க பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம்? அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொடர்ந்து சர்ச்சை, அமைச்சர் கிள்ளி சரத்து தொடர்ந்து சர்ச்சை, விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் சொல்லவே வேணாம், எங்கே போனாலும் அவர் சர்ச்சையில் மாட்டிக்கிறார். ஆம்னி பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிறார். இப்போ மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா கவர்மெண்ட் எஸ்சிடிசிக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் வருமா அப்படின்னு. தீபாவளி வருது, அவங்க ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்து சுற்றி வந்துருச்சு. யார் சொன்னாங்க எப்படி வந்துச்சுன்னு தெரில, அது வந்து சுற்றி வந்திருக்குது. அதாவது அரசு பேருந்துக்கு இணையான கட்டணம் இதில் ஆம்னி பஸ்லேயும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வருது. அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அதெல்லாம் சாத்தியமா? அப்படி அதான் ஏதோ சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இப்போது ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம், அதையெல்லாம் நிறைவேற்றணும். இப்போ இந்த போதை, பெண்கள் பாதுகாப்பு, இந்த 2ல் சக்ஸஸ் பண்ணிட்டாலே இந்த ஆட்சியை வந்து பாராட்டுவாங்க. இப்போ ஊழலில் வந்து விஓ ஆஃபீஸுக்கு போனால், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் வந்து இது காசு வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 5000 ரூபா கொடுத்த இடத்துல இப்போ 500 ரூபா கொடுத்தாலே வேலை முடியுது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த போதையும் பெண்கள் பாதுகாப்பு வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா சின்ன குழந்தை, பெரிய பாட்டி எல்லாமே நம்ம தினசரி செய்திகள் வருது. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த 100 நாள் ஆச்சு, 150 நாள் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு வெற்றியாக இருக்கும். அதுக்கு தான் அவங்களுமே அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக அரசு தான் குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து நாங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்திருக்கோம், அதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுக்கிறோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கடந்த காலங்களில் செஞ்ச தவறோட நீட்சியாக தான் இப்போ வந்து இந்த போதை கலாச்சாரம். அதுக்கான தேர்தல் வச்சாங்க, அதை நாங்கள் படிப்படியாக அவர் தவறு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
அந்த தவறை சரி பண்ணதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் இவங்க இப்போ சிறப்பு படைகள் அமைச்சிருக்கோம், சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கோம். அதில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது சொல்லணும். நிறைய வழக்குகள் சிங்கப்பெண் படையிலேயே சொல்றாங்க, நிறைய வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு, நிறைய குழந்தைகள் நாங்கள் மீட்டிருக்கோம். சிங்கப்பெண் படை வந்து வழக்கு போடுறதுக்கு அதிகாரமே கிடையாது. இல்ல அவங்க அதை நடவடிக்கை எடுத்ததன் காரணமா புள்ளிவிவரத்தை நீங்க சொல்லியிருக்கணும். சிங்கப்பெண் படை அமைச்சோம், சிங்கப்பெண் படை வந்து இத்தனை குற்றங்களை வந்து தடுத்துருக்குறாங்க, இத்தனை பேரை வந்து பிடிச்சிருக்கிறோம், குற்ற சம்பவங்களை தடுத்துருக்குறோம், அதை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரங்களை சொல்லணும். 2021 இப்படி இருந்துச்சு, 2018 இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அரசியல் கிடையாது. இது வந்து மோடி ஃபார்முலா. இந்திய பிரதமர் மோடி வந்து எங்க மேடையில் பேசினாலும் இதுக்கு ஜவஹர்லால் நேரு தான் காரணம், இதுக்கு இந்திரா காந்தி தான் காரணம், இதுக்கு ராஜீவ் காந்தி தான் காரணம். அவங்கெல்லாம் சரியில்லைன்னு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எடப்பாடி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை, கருணாநிதி சரியில்லை, ஜெயலலிதா சரியில்லை, 50 ஆண்டு காலம் ஆட்சி சரியில்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, மேடையில் பேசுகிறீங்க. அப்போ சரியில்லாமல் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? அதை செய்யணும்ல. அதுக்கு என்ன திட்டம், அதுக்கு என்ன செயல்பாடு செஞ்சுருக்கிறோம், இந்த 100 நாளில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா வேற ஒன்றும் இல்லை. விஜய் வந்து கேட்டிருக்கிறாரு அதிகாரிகள்கிட்டையும், ஐஏஎஸ் ஆஃபீஸரு அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு 100 நாள் மலர் வந்து வெளியிட போகிறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சாதனை அப்படிங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி. எந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கல, ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா செய்யலாங்க, இல்லது செஞ்சதை வந்து இங்கே கொடுக்கல, வெறுமனே ஃபோட்டோ போட்டு அந்த மலர் வருது. அப்போது அந்த சாதனைகள் அப்படிங்கிறது நம்ம ஆட்சியில் புதுசாக செஞ்சது அப்படிங்கிறத சொல்லும்போது தான் மக்கள்கிட்ட வந்து அது ஈர்ப்பாக இருக்கும். இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணன் சீர் அப்படிங்கிறதுக்குள்ள இதெல்லாம் புதுசாக வந்த பேர் வச்ச திட்டங்கள். அப்போ இந்த மாதிரியான திட்டங்களை வந்து நீங்கள் அதிகமாக கொண்டு வந்துருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கும். இன்னொன்று வாக்குறுதிகள் கொடுத்தது, வேற மக்கள் எதுவுமே பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. குடிதண்ணி வேணும், பஸ்ஸு போக்குவரத்து, விலைவாசி, ரேஷன் கடையில் நல்ல அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே ஒரு திருப்தி வந்து மக்களுக்கு வந்துடும். குடிதண்ணி, ரேஷன் கடை, பஸ்ஸு இது வந்து வந்தாலே நல்ல திருப்தி வரும். அதுக்கப்புறம் கல்வி, மருத்துவம், இதை வந்து சரி பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம்னு விஜய் வந்து எல்லா இதுலேயும் பேசியிருக்காரு. 100 நாள் ப்ரொமோலையும் அது பேசியிருக்கிறார். அந்த தாவேகா தரப்புல இருந்து அதுதான் என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் நீங்க எல்லாம் சொல்றீங்க எல்லாம் பழைய திட்டங்களா இருக்கு அப்படின்னு. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, எல்லாருமே வந்து புதிய அரசு வரும்போது பழைய திட்டங்களை தூக்கிட்டு புது திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஆனா நாங்க அதை அப்படி செய்யலை, நிறைய நல்ல திட்டங்களை ஆதரிச்சு அதை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், அதுல என்ன தவறு அப்படின்ற விஷயம். அது தவறு கிடையாதுங்க. இப்போ ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கு, அது எல்லாத்துலேயுமே விஜய் விஜய் விஜய்னு பேர் வச்சாச்சு. எல்லாத்துக்கும் விஜய்னா விஜய்னு வைக்கல, அவங்க அதுதான் சொல்றாங்க. வெற்றி, வெற்றினா விஜய் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து வெற்றி. அப்போ வெற்றி வெற்றி வெற்றின்னு எல்லாத்துலேயும் பேர் வச்சாச்சு. இந்த அரசு புதுசாக என்ன கொண்டு வந்தது, அது அவங்க கொண்டு வந்த திட்டம், அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க, அது தப்பு கிடையாது. நீங்க என்ன செஞ்சீங்க? பொது பெயர் தானே வைக்காங்க, அவங்க அம்மா திட்டம்ங்கிறாங்க, கலைஞர் திட்டம்னு சொல்லி வைக்கிறாங்க, இவங்க விஜய் திட்டம்னு வைக்கிறாங்க. இதுல இவங்க வந்து பொது பெயர் தானே வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசுன்னு பேர் வருது, வெற்றி அப்படின்னு பேர் வருது. அம்மாங்கிறது அடையாளப்படுத்தப்பட்ட பேர் தானே. யாரு? ஜெயலலிதா அம்மாவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட பேர் தானே. மறைந்த கலைஞர்னா யாரு? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அவங்கள வந்து கலைஞர்னு சொல்றாங்க, அம்மானா ஜெயலலிதான்னு சொல்றாங்க. வெற்றினா என்ன அர்த்தம்? அது கட்சியில உள்ள சக்சஸ்ஃபுல்லான ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படியா, இல்ல விஜய் அப்படிங்கிற பேருக்கு வெற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. விஜய்னா என்னது? வெற்றி, வெற்றி தான் விஜய். அப்போ உங்க பேரை நீங்க வச்சுக்கிட்டு அது நீங்க உங்க குழந்தைக்கு வச்சா கூட பரவாயில்ல, அது ஏற்கனவே அதிமுக திட்டம், திமுக திட்டத்துக்கு வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு பேர் வச்சுட்டீங்க. இப்போ எல்லாமே வெறுமனே, அதாவது சுறாப்படம் எத்தனை நாள் ஓடிச்சு, லவ்டுடைய எத்தனை நாள் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து 100 நாள் ஓடி இருக்கு, 100 நாள் கடந்து. அதனால தான் அந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த 100 போட்டு சினிமா போஸ்டர் மாதிரியே விட்டுருக்கும். அப்போ அதுக்கு கீழே உள்ள திட்டங்கள் எல்லாமே படித்து பார்த்தோன்னா அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் இருக்குல்ல, அது மட்டும்தான் புதுசாக தெரிஞ்சது. மீதி எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பெயர் மாற்றினது தான். அந்த அம்மா பெட்ரோல் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெயலலிதா ஆட்சியில் ஆரம்பிச்சது, அதுதான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையாக மாறி இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அந்த விமர்சனத்துக்கு இடம் கொடுக்காம ஒரு செஞ்சார் அப்படின்னா இன்னைக்கும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்கு. பொதுமக்கள் வந்து விஜயை பாராட்டுறாங்க. இப்போதானே வந்திருக்கிறாரு, 30 நாளே அப்படிதான் சொன்னாங்க, 20 நாளே அப்படிதான் சொன்னாங்க. இப்போ 3 மாசம் முடிஞ்சிட்டு, 100 நாள் முடிஞ்சிட்டு, இன்னும் 5 வருஷம் இருக்கு, செய்வாரு அப்படின்னு அவர் பண்ணுவாரு அப்படின்னு விஜய் மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதை செய்யணும். அதுக்கான வாய்ப்புகள் அந்த நிர்வாக அமைப்புகள் வந்து சரியில்லாமல் இருக்குது. அதை விஜய் சரி பண்ணார் அப்படின்னா அந்த மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஆட்சியும் சிறப்பாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் அதிகாரிகளோட ஒரு ஒத்துழைப்பு வந்து விஜயோட அந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னு. ஈடு கொடுக்கணும்னா சிம்பிள் என்ன அப்படின்னா,
ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்கள சுற்றி சசிகலா அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் இருக்கிறது, அதை மீறி வந்து அவங்கள வந்து மீட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அப்போ மு.க. ஸ்டாலின் அவங்க இருக்கும்போது சபரீசன் அவங்க குடும்பம், அது வந்து இவங்க உதயநிதி, அன்பில் மகேஷ் நண்பர்கள், இப்படி ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை தாண்டி அவரை போய் அணுக முடியல அப்படின்னு சொன்னாங்களே. அதே போல் இவரை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது, அது அதிகாரிகள் வட்டம், நண்பர்கள் வட்டம் அப்படின்னு சொல்லி அந்த வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தை தாண்டி யாரும் போய் சந்திக்க முடியல. அதை வந்து சரி பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒருத்தன் தான் அதிகாரம், இங்கே என்ன அதிகார ஆளாளுக்கு பவர் சென்டருங்கிறது ஒரு ஆள் தான் அப்படின்னு முதல் நாளே விஜய் சொன்னார்ல, அது நடைமுறைக்கு வந்தால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தொடரும். இல்லைன்னா அந்த பிஜேபி எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் தான் இந்த ஆட்சி தொடர முடியும். இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவங்க சொன்ன மாதிரி அந்த 100 நாள் ஆட்சியில் வெளியிட்ட அந்த சிறப்பு மலர் மாதிரி அடுத்தடுத்த திட்டங்களை இவங்க எப்படிலாம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நிறைய தகவல்களுக்கு நன்றி சார். நன்றிங்க.